அனைவருக்கும் வணக்கம். Asus அவங்களோட Zenfone லைனப்ல ரீசெண்டா ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணிருந்தாங்க. Zenfone Max M2, Zenfone Max M2. ஏற்கனவே நான் Zenfone Max M2 ஓட ஓவர்வியூ சேனல் அப்டேட் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கறேன், மேல நீங்க கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம Max M2 அதோட ஓவர்வியூ பார்க்க போறோம். ஒருவேளை இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்கன்னா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை. Asus Zenfone Max M2 இதனோட ஓவரால் லுக் பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப பிரீமியமா ஸ்டர்டியா பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பேக் பேனல் மெட்டாலிக் பாடியால செய்யப்பட்டிருக்கு. ஃபோனோட ரேர் சைடுல டுவல் கேமரா இருக்கு, LED ஃபிளாஷ் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, அதுக்கப்புறம் Asus கம்பெனியோட லோகோ இருக்கு. ஃபோனோட டாப் சைடுல 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு, ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு, பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. இது ட்ரிபிள் சிம் ஸ்லாட், 2 சிம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் டெடிகேட்டட் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஃபோனோட பாட்டம் சைடில் மைக்ரோ USB கேபிள், பிரைமரி மைக்ரோஃபோன் நாய்ஸ் கேன்சலேஷன், ஸ்பீக்கர் வெண்ட்டும் இருக்குது. வாங்க குவிக்காக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதோட டிஸ்பிளே 6.3 IPS LCD HD+ 2.5D கர்வ்ட் கிளாஸோட வருது. அது மட்டும் இல்லை, இதில் நாச்சும் இருக்குது. ஓரளவுக்கு ஃபங்க்ஷனல் நாச் தான். இதோட ப்ராசஸ் Snapdragon 632 ரன்ஸ் ஆன் Android 8.1. பேட்ரி உண்மையிலே ஒரு பிக் பேட்ரி, 4000 mAh வருது. இதோட செக்யூரிட்டி ஃபீச்சராக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் FM ரேடியோவும் இருக்குது. இது டூவல் ரேர் கேமராவோட வருது. பிரைமரி கேமரா 12 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 1.8 அப்பர்ச்சரோட இருக்குது. செகண்டரி கேமரா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரோட இருக்குது. இதன் ஃப்ரண்ட் கேமரா சிங்கிள் கேமரா 8 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.0 சாஃப்ட் LED ஃப்ளாஷோட வருது. மற்றும் இது 4K ரெக்கார்டிங் ESIயும் சப்போர்ட் பண்ணுது. இதனுடைய பேட்டரி 4000 mAh, குவைட் அ பிக் பேட்டரி. சார்ஜ் கிட்டத்தட்ட 2 நாள் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, Snapdragon 632, அதுக்கப்புறம் Cryo 250, Adreno 506 இருக்கிறதுனால உங்கள் ஃபோனோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மீடியம் கிராஃபிக்ஸில் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மேக்னெட் லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனில் FM ரேடியோ இருக்குது. ஸ்பெஷலாக இந்தியாக்காகவே அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியேஷன்ஸில் கிடைக்குது, ப்ளூ அண்ட் பிளாக். கிரே வந்து இன் ஃபியூச்சர் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 9999க்கும், 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 11999க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் டிசம்பர் 20th இது அவைலபிளாக இருக்குது. ஃபோனோட ஃபீச்சர்ஸும் சரி, ப்ரைஸிங்கும் சரி, Asus ரொம்பவே அக்ரெசிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டில் லான்ச் ஆன உடனே ரியல்மி, ரெட்மி Note 6 Pro, Honor 8 ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.